ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் சித்த மருத்துவர் ஜெயரூபா. உங்கள் கழுத்தை சுற்றி கருப்பாகிறது, உடம்புல அங்கங்கே ஸ்கின் டேக்ஸ் வந்து வருது. மெயினாக பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் அக்குள் பகுதிகள்லாம் நிறைய ஸ்கின் டேக்ஸ் வந்து வருது. சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது. சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கண்ணை வந்து அசந்தாதான் என்னால் வந்து அடுத்த வேலையே செய்ய முடியும். சாப்பிட்டதுக்கப்புறமா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சர்க்கரை நோயாளியாக மாறாமல் தடுத்துக்கலாம். நிறைய சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, டாக்டர் நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், நான் வாக்கிங் கூட போகிறேன், ஆனால் சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறமா நாளடைவில் அது கண்ட்ரோலே வந்து ஆக மாட்டேங்குது. நைட்டில் நான் சாப்பாடே சாப்பிடல, காலையில் எழுந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா 140 இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடாமலே இருந்தால் கூட எப்படி நம்ம உடம்புல சுகர் வருது அப்படின்னா, நைட்டில் நம்மளுடைய கல்லீரல், இந்த கல்லீரல் வந்து ரெஜுவனேட் ஆகக்கூடிய அந்த டைம், புதுப்பிக்கக்கூடிய அந்த டைம். ஸோ அது காலை வேளைகளில் யூஸ்வலாக நம்ம எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிறதுனால நம்ம கல்லீரல்லேருந்து குளுக்கோஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். அதாவது கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சு அதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணும். அதனால தான் நிறைய பேருக்கு காலை வேளைகளில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவரும் இது கூடவே சேர்ந்து இருக்கும். அவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரோட அளவு அதிகமாக இருக்கும். நைட்டில் சரியாக தூக்கம் இல்லாத நபர்களுக்கும் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து அதிகமாக இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.